Healthy and tasty masala oats. Plain oats and vegetables இருந்தா பாக்கெட்ல வர்ற மசாலா ஓட்ஸ் டேஸ்ட்ல வீட்லயே ஹெல்தியா செஞ்சு சாப்பிடலாம். weight loss ஜர்னில இருக்கிறவங்க கூட கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துர்க்கேன். இத ஒரு பெரிய பவுலுக்கு மாத்திட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இது ஏன் பண்றேன்றது வீடியோல சொல்லிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு mix பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியா சாப் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. பொடியா சாப் பண்ண பீன்ஸ், பொடியா சாப் பண்ண கேரட், கொஞ்சமா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், கேப்சிகம் மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து mix பண்ணிக்கோங்க. பொடியா சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், நீங்க எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து mix பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இதுக்கு மசாலா. மசாலா பவுடர் பச்சை வாசனை போறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. ஒரு கப் ஓட்ஸுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2.5லேருந்து 3 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு திக் ஆயிரும். தண்ணி நல்லா கொதிச்சு வெஜிடபிள்ஸும் குக் ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்சிருக்கிற ஓட்ஸை தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் ஊற வைக்கிறதுனால அதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் ரிலீஸ் ஆகி நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் பெட்டர் ஆகும். இது சாப்பிட்ட அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்செரிச்சல், இன்டைஜஷன் மாதிரி வர ப்ராப்ளம்ஸும் அவாய்ட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஊற வைக்காமல் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு பதிலாக ரோஸ்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்து கலந்துக்கோங்க. ஒருவேளை இது சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்பப்போ கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக பொடியாக சாப் பண்ணி ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். யம்மி மசாலா ஓட்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யம்மி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.